ஒரு கல்லில் 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கல்லில் 1000 மாங்காய் அடிக்க முடியுமா? அதற்கான வழிகளையும் ரகசியங்களையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப், இல்லை கிட்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தனித்தனியாக கையாளுறதை விட ஒன்றை சரியாக கையாண்டிங்கன்னா போதும், மீதி எல்லாம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதுதான் தாட்ஸ் மேனேஜ்மெண்ட். எண்ணங்கள் சீரானால் எல்லாமே சீராகும். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணங்கள் செழிப்பானால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா செழிப்பும், பொருளாதார செழிப்பு உட்பட அனைத்துமே சாத்தியமாகும். எண்ணங்கள் தான் மெயின் சுவிட்ச் மாதிரி. அது ஆன் பண்ணிட்டா போதும், உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளிலும் வெளிச்சம் வந்தே தீரும். எண்ணங்கள் முளைக்கும் நிலம் உங்களுடைய மனம். அந்த மனம் தான் அனைத்து கதவுகளையும் திறக்கும் ஒரு மந்திர சாவி. இன்னைக்கு வீடியோல மனசே நீ ஒரு மந்திர சாவி, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயங்கள் மூலமா உங்களுடைய மனதை எப்படி மந்திர சாவியா மாத்துறது, அந்த மந்திர சாவியை பயன்படுத்தி பிரபஞ்சம் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அலிபாபா குகையை திறந்து உங்களுக்கான பொக்கிஷங்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்றது, அதை தான் டீட்டெயிலாக அலச போறோம். உங்களுடைய மனதை மந்திர சாவியா மாற்ற பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட முதலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது மேலே ஏறி சவாரி செய்ய முடியும். அது என்னென்ன வழிகள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா ஆஃப் மைண்ட் மேஜிக். முதல்ல கை கொடுங்க, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். கை ஃபுல்லாக கவலைகளாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? கொஞ்ச நேரம் தூக்கி போடுங்க. ஷோல்டர்லாம் ரிலாக்ஸ் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. நல்லா ஒரு டீப் பிரீத் பண்ணுங்க. முகத்தில் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற பாரதியின் வரிகளை பலமுறை பரவசமாய் சொல்லுங்கள். ஒரு ஜென் நிலையில் இருந்து ஞான தேநீர் தயாரித்துள்ளேன், அருந்தி மகிழுங்கள், குடிக்காதீர்கள், விழுங்காதீர்கள், ஒவ்வொரு துளியோடும் வாழ்ந்து பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு இந்த புத்தகத்தை எழுதிய சுகிசிவம். மனசே நீ ஒரு மந்திர சாவி. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம அலச போறோம். இதன் மூலமா நம்மளுடைய மனசை எப்படி மந்திர சாவியா மாத்துறது. எல்லா ஞானிகள், போதனையாளர்கள் அவர்களைப் போல இவரும் இந்த புத்தகம் முழுவதும் நிறைய கதைகள் வழியாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகம் ஆனந்த விகடன்ல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். அதனால ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதைன்னு பல கருத்துக்களை கதை வடிவில் விளக்கியிருக்காரு. ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி அவர் சொல்ல வர கருத்தோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தாரு. நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது, ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் சரி, இல்லை அந்த ஊர்லையும் சரி, எல்லாத்தையும் அப்படியே அழகா சொல்லக்கூடியவர், எல்லா காலங்களையும் அறிந்தவர். அவர் பயங்கர ஃபேமஸான ஞானி. ஆனா அந்த புகழையெல்லாம் பார்த்து ஒரு 16 வயசு பையனுக்கு ஒரு பொறாமை. இந்த ஞானியை மட்டும் மக்கள் எல்லாரும் ஏன் இப்படி தூக்கி கொண்டாடுறாங்க, இவருடைய புகழை கொஞ்சமாவது ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் ஒரு பட்டாம்பூச்சியை கையில் எடுத்துட்டு போய் அந்த ஞானி முன்னாடி நீட்டுறான். அந்த பையன் சுற்றியும் மக்கள் இருக்காங்க. இந்த பட்டாம்பூச்சி இறந்துருச்சா இல்லை உயிரோட இருக்கா சாமின்னு கேட்குறான். அந்த பையன் உயிரோட இருக்குன்னு சொன்னாருன்னா அதை நசுக்கி கொன்றுவோம், இல்லை இறந்துருச்சுன்னு சொன்னாருன்னா உயிரோட எடுத்து காட்டுவோம், எப்படியாவது இவர் சொல்றது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நீட்டிட்டு இருக்கான். அவரோட கையை பார்க்குறாரு ஞானி, சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அது உன் கையில் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதாவது பட்டாம்பூச்சி உன்னுடைய கையில இருக்கு, அது உயிரோட இருக்கா இல்லையாங்கிறதும் உன் கையில தான் இருக்குன்னு 2 அர்த்தத்துல சொல்றாரு. இதே மாதிரி தான் அந்த பட்டாம்பூச்சி தான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்க நசுக்கிட்டு இருக்கிறீங்களா, கொன்னுட்டு இருக்கிறீங்களா, இல்ல உயிரோட பறக்க விடுறீங்களா, அது உங்களுடைய கரத்துல தான் இருக்கு, உங்களுடைய மனதில் தான் இருக்கு. அந்த மனதை பத்தி அற்புதமா ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய மனம்தான் நம் வாழ்வின் நிர்ணய சக்தி, வெற்றி தோல்விகளின் விளை நிலம். மனம்தான் வாழ்க்கை போராட்டத்துக்கான போர் கருவிகளின் பட்டறை, பாசறை, பள்ளியறை. வாழ்வின் ஒவ்வொரு அங்குலத்தையும் மனம்தான் செதுக்குகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறீங்க, எல்லாமே இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய மனதின் மூலமாக எப்படி சிந்திச்சுட்டு இருக்கீங்க அதை பொறுத்து தான். ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையோட உயரம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குளம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குதோ அதுதான் அந்த தாமரையினுடைய உயரம். அதை தான் திருவள்ளுவர் வெள்ளத்தனையது மலர் நீட்டம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களுடைய உள்ளத்தின் அளவை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் அளவும் அமையும். உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு உயர்வான சிந்தனைகள் வச்சுட்டு இருக்கிறீங்களோ அதே அளவு தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்வு அமையும். அதனால ஒவ்வொரு நாளும் உயர்வான சிந்தனைகளை மட்டும் சிந்திக்கணும் அப்படிங்கிற முடிவோட ஆரம்பிங்க இந்த நாளை, இல்லை இந்த வாரத்தை, இல்லை இந்த மாதத்தை. வீட்டில் இருக்கக்கூடிய ஈயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈ சந்தனத்திலையும் உட்காரும், சாக்கடையிலையும் போய் உட்காரும். இந்த ஈயை போல தான் நம்ம பல நேரங்களில் இருக்கோம். ஆனால் தேனீங்கிறது பூக்களில் இருக்கக்கூடிய தேன் அங்கே மட்டும்தான் போய் உட்காரும். எந்த பூவில் தேன் இருக்குதோ அந்த பூவை தேடி கண்டுபிடிச்சு அதில் மட்டும்தான் போய் உட்காரும் தேனி. நம்ம பல நேரங்களில் ஈக்களை போல தான் இருக்கோம். கொஞ்ச நேரம் தேனியை போல சிந்திக்கிறோம், மீதி நாள் ஃபுல்லாக ஈயை போல நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாறி மாறி இருக்கிறோம். யாராவது 4 பேர்
காசி பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி இல்லை ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி புரணி பேசுறது இல்லை குறை கூறுறது, செய்திகளை எல்லாம் பார்த்து நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை மனதுக்கு ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஈயை போல் நேர்மறை எதிர்மறைன்னு மாறி மாறி இருக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் தேனியை போல உயர்வான எண்ணங்களோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் சாத்தியமாகும். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா ஈர்ப்பு விதி பற்றிய தகவல்களுக்கும் புத்தகங்களுக்கும் லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னா நல்ல டாக்டர்கிட்ட போங்க. வாழ்க்கை சரியில்லைன்னா லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலுக்கு வாங்க. பாசிட்டிவிட்டிக்கு நாங்கள் கேரண்டி. அடுத்தது கற்பனையை பற்றி பேசுகிறாரு. இமேஜினேஷன் வந்து காட்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு விதி வல்லுநர்கள். அதாவது கடவுளின் பட்டறை. இந்த பிரபஞ்சம்ங்கிறது பெரிய ஒரு ஜெராக்ஸ் மிஷின். நீங்கள் உங்களுடைய கற்பனையின் மூலமாக எதை கொடுக்குறீங்களோ அதனுடைய ஜெராக்ஸை தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய உலகத்திலையும் அந்த யூனிவர்ஸ் திருப்பி கொடுக்கும். சிறந்த அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, அறிவை விட கற்பனையே சிறந்தது. அதாவது நாலேஜை விட இமேஜினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாரு. ஒரு முறை ஐன்ஸ்டீன் மேடையிலேருந்து பேசிட்டு இறங்கி வரும்பொழுது ஒரு அம்மா போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு 2 பசங்க, அவங்க 2 பேருமே ரொம்ப சுமாராக படிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் உங்களைப் போல மிகப்பெரிய அறிவாளிகளாக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, அறிவாளிகள் ஆகணும்னா ஃபேரி டேல்ஸ் புத்தகங்களை படிக்க சொல்லுங்க. அதாவது கற்பனை கதாபாத்திரங்கள்லாம் நிறைந்த புத்தகங்களை, அந்த கதைகளை படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. மிகப்பெரிய அறிவாளி ஆகணும் அப்படின்னா நிறைய ஃபேரி டேல்ஸ் படிக்க சொல்லுங்க. எந்த அளவுக்கு கற்பனையில மூழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அறிவு வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நீங்க எப்படி உங்களை கற்பனையில பாக்குறீங்க, தினமும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மனக்காட்சியில உங்களை பற்றி உயர்வா பாருங்க. பாகுபலி படத்துல அந்த பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி அந்த நடக்கிற சீன்ல பாத்தீங்க அப்படின்னா, இவர் அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிற கூட்டமே அதிரும். மக்கள்லாம் ஆரவாரத்துல கத்துவாங்க, நீங்க தான் அரசன் அப்படின்னு. அந்த வீரர்கள்லாம் அம்பு வச்சு குத்துவாங்க, அந்த அரங்கமே அதிரும். அந்த மாதிரி ஒரு பில்டப் இருக்கும். அரசனை விட தளபதிக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய மனத்திரையில உங்களை நீங்க ரொம்ப உயர்வா பார்க்கணும். நான்லாம் விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு பெரிய 50,000 மக்கள் இருக்கிற அரங்கத்துல நான் ஸ்டேஜ் ஏறுறேன். ஏறி 10 நிமிஷம் அவங்க என்னை பேசவே விடல. அந்த அளவுக்கு விசில் சத்தம், கைதட்டல்கள். 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் பேசவே ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி தான் என்ன நான் மனக்காட்சியில பார்ப்பேன். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். நிலாவுக்கு குறி வச்சாதான் மரத்தின் உச்சிவாது அடைய முடியும்னு ஒருத்தர் சொல்றாரு. அதனால பெருசா கனவு காணுவோம். கனவு காண்றது நம்மளுடைய பிரச்சனை. அதை கொடுக்கறதும் கொடுக்காதும் இறைவனுடைய அல்லது பிரபஞ்சத்தினுடைய வேலை. கேட்கறத பெருசா கேட்டு வச்சிருவோமே, அதுக்கப்புறம் அது இஷ்டம். அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனக்காட்சியில என்னவாக விரும்புறீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ட்ரெய்லரை ஓட்டி பாருங்க. இது உங்களுடைய படம், இது உங்க கதை. நீங்க தான் டைரக்டர், நீங்க உங்க கதையை எழுதுங்க. இதில் ஹீரோ நீங்கள் தான், ஹீரோயின் நீங்கள் தான், இந்த படத்தினுடைய ஸ்டார் நீங்கள் தான். நிறைய நேரம் நம்ம வேற யாரையும் நம்மளுடைய படத்தினுடைய கதாநாயகியாக பார்த்து அவங்கள உயர்வாக பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்களை நீங்கள் எப்போ அந்த ஸ்டார் பொசிஷன்ல இருந்து பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். உங்களை நீங்களே உயர்வாக பார்க்கலனா உலகம் எப்படி உயர்வாக பார்க்கும்? அந்த கற்பனையை பற்றி சொல்கிறாரு. விசாலமான பார்வை, கம்பீரமான கற்பனை, பிரம்மாண்டமான எண்ணங்கள், இவை உங்களை விஸ்வரூபம் எடுக்க வைக்கும். புராண புருஷர்கள் மாதிரி பெரிய எண்ணங்களால் நாமும் விஸ்வரூபம் எடுக்க முடியும். முன்னேறுபவர்கள் நாற்காலிகளை கூட சிம்மாசனமாக பாவனை செய்து கொள்கிறார்கள். நீங்க கற்பனை பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்கலாம் கிண்டல் பண்ணலாம். பகல் கனவு காங்குறான், அளவுக்கு மீறி கற்பனை பண்றான், என்னமோ சொல்லிட்டு போட்டும். அவங்கெல்லாம் தேங்கி நின்ன குட்டைகள், நாற்றம் எடுக்கக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நதி, சமுத்திரத்தை நோக்கி பாய்ந்துகிட்டு இருக்கிற பெரிய காட்டாறு. நீங்கள் அவங்கெல்லாம் வளரவே மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் வளர பிறந்தவர்கள், இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இருந்த மனநிலையை விட நீங்கள் உன்னிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 1% இல்ல 0.1% உங்களுடைய உணர்வு நிலையில மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இந்த 0.1% தான் பிரபஞ்சமும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. நீங்க பிறந்ததை விட இறக்கும் போது இந்த உலகத்தை 0.1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்படி எல்லாரும் நினைச்சா இந்த உலகம் எவ்வளவு அற்புதமா இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் உயர்வான எண்ணங்களும் உயர்வான காட்சிகளும் தேவை உங்களுடைய மனதை மந்திர சாவியாக மாற்றுவதற்கு. அடுத்தது செயல்கள் பற்றி சொல்கிறாரு, ஆக்ஷன். நிறைய பேர் மனக்காட்சியோட நிறுத்திடுறாங்க. தன்னை ஒரு மில்லியனியராக கற்பனை பண்ணி பார்த்துட்டு 100 கோடி 200 கோடி 500 கோடி
அவ்வளோதான். அதோட அவங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சுது, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. அப்படி இல்லை, இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்னு ஆங்கிலத்தில் இருக்குது. ஆக்ஷன், இன்ஸ்பயர்டு ஆக்ஷன். ஆக்ஷன்கிறது கடுமையாக முயற்சிக்கிறது, இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி சொல்கிற விஷயங்களை பண்ணுறது. இதை பண்ணுன்னு எதெல்லாம் உங்களுக்கு உந்துதோ அந்த செயல்களை செய்வது தான் ஒவ்வொரு நாளும் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சுவாசத்தை பாருங்கள், உங்களுடைய உடல்ல ரத்த ஓட்டத்தை பாருங்க, ஒவ்வொரு உறுப்பும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பூமி இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. சூரியன், சந்திரன் எல்லாம் ஒரு இயக்கத்துல தான் இருக்கு. அதனால நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் இயக்கத்துல தொடர்ந்து இருக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துற எல்லா படிகளையும் மேற்கொள்ளணும். அதுக்கு ராக்கர்ஃபெல்லர் பத்தி சொல்றாரு. அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய கோடீஸ்வரன், 10 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கோடி கணக்கில் பணம் இருக்கு, சொத்து இருக்கு. அவர் கடைசி காலம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு கடைசி காலம் வரைக்கும். அவர் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு, இவ்வளோ வயசாயிருச்சுல இப்பவும் இவ்வளோ கஷ்டப்படணுமா? 10 தலைமுறைக்கு தேவையான சொத்தெல்லாம் சம்பாதிச்சாச்சுல, இப்பயாவது உட்காந்து சாப்பிடலாம்ல, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ராக்கர்ஃபெல்லர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இந்த விமானி ஃப்ளைட்டு கிளம்பி மேலே வந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ஜினை ஆஃப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் விபத்து ஏற்படும். அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு கட்டத்தில் உயர்ந்துட்டோம் அப்படின்னு நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் நிறுத்தினோன்னா வாழ்க்கையிலையும் விபத்து தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஈர்ப்பு விதிங்கிறது 10% அவுட்டர் ஆக்ஷன்ஸ், 90% இன்னர் ஆக்ஷன்ஸ். அந்த 10% செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்யணும். உழைப்பு வருமானத்துக்காக மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கும் மன மகிழ்ச்சிக்கும் கண்டிப்பா உழைப்பு தேவை. இங்க உழைப்புங்கிறது கடுமையான உழைப்புங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த அர்த்தத்துல பிரபஞ்சம் உள்ளுணர்வின் மூலமா உணர்த்துற செயல்களை, செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறது தான் இந்த படியில சொல்றாரு ஆக்ஷன். அடுத்தது உள்ளே ஒருவர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிலருக்கு தங்களுடைய ஃபேவரட் நடிகர்கள், நடிகைகளோட செல்ஃபி எடுத்துக்கணும், அவங்கள மீட் பண்ணணும்னு ஆசை. ஒரு சிலருக்கு தங்களுடைய அபிமான விளையாட்டு நட்சத்திரங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த மாதிரி நமக்கு வெளியில பல பேரை சந்திக்கணும்னு ஆசைப்படுற நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை சந்திக்க ஒரு நாளும் முயற்சி பண்றதே இல்லைன்னு சொல்றாரு சுகிசிவம். நமக்குள்ள பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடுன்னு 2 இருக்கு. மெச்சூர்டான நபர், குழந்தைத்தனமான நபர்னு 2 பேர் இருக்காங்க. அன்னியன், அம்பி, ரெமோன்னு பல கேரக்டர் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ஆழமா போனோம் அப்படின்னா அங்க ஹையர் செல்ஃப் அல்லது காட் செல்ஃப் அப்படிங்கிற அந்த தெய்வீக குணம் வாய்ந்த நபர் இருக்காரு. அதை என்ன பேர் வேணாலும் சொல்லி அழைப்பாங்க. பிரபஞ்சம், ஸ்பிரிட், காட் செல்ஃப், ஃபியூச்சர் செல்ஃப், கிரியேட்டர், உங்களுக்கு பிடிச்ச கடவுளின் பெயர் எல்லாமே உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. அந்த நபரை என்னைக்காவது தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்கீங்களா? சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வெறியும் ஏற்பட்டிருக்கா? உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொக்கிஷங்களும் உங்களுடைய ஆழ்மனதில் தான் இருக்கு. ஆழ்மனதை எந்த அளவுக்கு நீங்க செதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும். இப்போ உங்களுடைய வாழ்க்கை நிலக்கரி மாதிரி இருக்கு. அதை செதுக்க செதுக்க அதுல இருக்கக்கூடிய வைரம் வெளிப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த ஆழ்மன நம்பிக்கைகளை பொறுத்து தான். அதற்குரிய தீர்வுகளும் அந்த ஆழ்மனதில் தான் இருக்குது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான உயரத்துக்கு உங்களை அந்த சக்தி கூட்டிகிட்டு போகும். நோய் நாடி நோய் முதற் நாடின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்மன நம்பிக்கைகளை களைந்தெறியுங்கள். உங்களுடைய உயர்வான எண்ணங்களின் மூலமாகவும், உங்களுடைய உயர்வான காட்சிகளின் மூலமாகவும், உங்களுடைய உயர்வான செயல்களின் மூலமாகவும். ஒவ்வொரு நாளும் உயர்வான எண்ணங்களை சிந்திப்பதற்கும் உங்களுடைய ஆழ்மனதை மாற்றுவதற்கும் மிகச்சிறந்த கருவி தியானம். இந்த ஆழ்மனதுக்கு கற்பனை, ரியாலிட்டி, எது கற்பனை எது நிஜம்னு தெரியாது. தொடர்ந்து உயர்வான காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த காட்சிகளை உலகத்தில் கொண்டு வருவதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் எல்லா செயல்களையும் உங்களை செய்ய வைக்கும் உங்களுடைய ஆழ்மனம். அதனால ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க. இவர் சொல்றாருன்னா நீங்க தியானத்தை எங்க வேணாலும் கத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட குருட்ட தான் போய், ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட்ல தான் போய் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும், தியானம் கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் தனிநபரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க. கையில் இருக்கக்கூடிய வாட்சில் இருந்து வீட்டில் மாற்றக்கூடிய கேலண்டர் வரைக்கும் எல்லாமே அந்த தனிநபருடைய ஃபோட்டோ தான் இருக்கும். அதனால எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ வழிகள் இருக்குது தியானத்தை கற்றுக்கொள்வதற்கு. ஏன் நம்ம சேனல்லையே தியானம் பண்ணுறது ஒரு 15 பவர்ஃபுல்லான தியான முறைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பழகலாம். இல்லை போன வீடியோவில்
கோல்டன் லைட் மெடிடேஷன் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முந்தின வீடியோவில் பண தியானம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய தியான முறைகளை முயற்சி பண்ணுங்க. அதுக்கு போய் நிறைய பணம் செலவு பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையவே அடமானம் பண்ணிடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்றாரு சுகிசிவம். ரொம்ப சிம்பிளான தியானம்னா சுவாசத்தை கவனிக்கிறது தான். நீங்க எப்பெல்லாம் மனம் அலைப்பாயுதோ அப்பெல்லாம் உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா அதுவே மிகப்பெரிய தியானம். அதுக்கப்புறம் இன்னொரு பயிற்சி சொல்றாரு. தினமும் சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு, நைட்டு 9-10 மணிக்கு பண்ணாதீங்க இந்த பயிற்சியை. ஏன்னா உங்களுடைய மனம் ஆழ்மனம் எதிர்மறை சிந்தனைகளால் நிரம்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 6 இல்லை 7 மணிக்கு இந்த பயிற்சி பண்ணுங்கள். 2 நோட்டு வாங்கிக்கோங்க. ஒரு நோட்டு நல்ல விஷயங்களுக்காக, இன்னொரு நோட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான சைடை எழுதுறதுக்காக. ஒரு நோட்டில், இந்த பாசிட்டிவான நோட்டில் நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் என்னென்னு எழுதுங்க. இன்னொரு நோட்டில் நீங்கள் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அல்லது பயனில்லாத வார்த்தைகள், சனினே மூதேவி, இன்னும் வீடியோவில் சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகள், அதெல்லாம் இந்த நோட்டில் எழுதுங்க. நீங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பயனற்ற வார்த்தைகள். அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், இந்த நோட்டில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல இயல்புகள், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லை வாழ்க்கையில் உயரணும், இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட இயல்புகள், இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைஞ்ச வெற்றிகள், இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த தோல்விகள் மற்றும் அவமானங்கள், ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் இந்த பயிற்சியை பண்ண சொல்கிறாரு. இப்படி பண்ணும் பொழுது உங்களை பற்றி இன்னும் அதிகமான தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இதை பண்ணும் பொழுது இந்த நோட்டில் நீங்கள் எழுதுறது, அதாவது நல்ல விஷயங்களை எழுதுறதும் நல்ல செயல்களை செய்கிறதும் அதிகமாகும். ஒரு நாள் வரும், அந்த இடத்துல இந்த நோட்டில் எழுத வேண்டிய தேவையே இல்லாமல் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் முழுமையாக உங்களால் எடுத்தறிய முடியும். ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை, சுய ஆய்வு பண்ணும் பொழுது, இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிளியராக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் தெரியும். வெற்றிங்கிறது ஒரு பேட்டர்ன், தோல்வி அல்லது அவமானங்கிறது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை கலைந்தெடுப்பது ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு, இந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகள் இல்லை அவமானங்கள் இல்லை சண்டைகள், உங்கள் ஒய்ஃப் கூட அடிக்கடி சண்டை வருது, அதெல்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி சண்டை வருது. ரொம்ப புதுசாக சண்டைகள்லாம் வரவே வராது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த வார்த்தையை சொன்னால் ஒய்ஃபுக்கு டென்ஷன் வரும்னு தெரியும், ஆனால் சொல்லிடுறது. இவங்களை பற்றி பேசினா வீட்டுக்காரருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும் அப்படின்னு தெரியும், ஆனால் பேசிடுறது. உங்கள் அம்மா சொன்னிச்சே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நேரில் பார்க்கும்போது மட்டும் அத்தை நல்லா இருக்கீங்களா, ஆனால் அந்த பக்கம் வந்துச்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். தெளிவாக தெரிஞ்சால் உங்களால் ரொம்ப எளிமையாய் அந்த கலைகளை எல்லாத்தையும் பிடுங்கி எறிய முடியும். கலைகளை கலைந்தெறிந்தால்தான் உங்களுடைய மனம்ங்கிற பூந்தோட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுற பூக்களும் கனிகளும் மலரும். அடுத்தது நேரத்தை திருடுங்கள்னு சொல்றாரு. ஜவஹர்லால் நேரு நாட்டை ஆண்ட சமயத்தில் இந்த நாடாளுமன்றத்திலாம் பேசும்பொழுது புத்தகங்கள்லேருந்து நிறைய கோட்ஸ் எடுத்து பேசுவாராம். அப்படி பேசும்பொழுது எதிர்கட்சியினர்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம், இவருக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறாரு, எப்படி இந்த புத்தகங்களெல்லாம் படித்து இந்த கோட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது அதுக்கு நேரு சொன்ன பதில் திருடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் ஒரு குழப்பத்தோடு பார்த்துருக்காங்க, யாரோ எழுதி கொடுத்ததை பேசுகிறாரோ அதைத்தான் அப்படி சொல்கிறாரோன்னு நினைக்கும் பொழுது அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, திருடுகிறேன்னா நான் மற்றவங்க எழுதி கொடுத்ததை பேசுகிறத சொல்லலை, நேரத்தை திருடுகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலைகளை எல்லாம் எந்தெந்த வேலைக்கு என்னென்ன பண்ணணும்னு அந்த அட்டவணையை தயாரிக்கிற ஆஃபீஸர்ஸ் எனக்கு தூங்குறதுக்கு 6 மணி நேரம் கொடுக்குறாங்க. அந்த 6 மணி நேரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரத்தை நான் திருடிக் கொள்கிறேன் புத்தகங்கள் படிப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்துறதுக்கு நேரமே இல்லைன்னா அதெல்லாம் சுத்த பொய். உங்களை மேம்படுத்துறதை விட வேற முக்கியமான விஷயமே இல்லை இந்த உலகத்தில். பணம் சம்பாதிக்கணும்னாலும் சரி, உடலை இல்லை உறவுகளை ஒழுங்காக பராமரிக்கணும்னாலும் சரி, உங்களை மேம்படுத்தாமல் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது செல்ஃப் மாஸ்டரி. உங்களை நீங்கள் எப்போ மாஸ்டர் ஆக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைய முடியும். அதைத்தான் ஒழுக்கத்தை உயிரை விட மேலா சொல்கிறாரு திருவள்ளுவர். பணக்காரன், ஏழை, நோயாளி, ஆரோக்கியமானவன், இந்த எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துருக்கிற ஒரே விஷயம் இந்த 24 மணி நேரம் தான். எப்பேற்பட்டவனுக்கும் அதே 24 மணி நேரம் தான், ஏழைக்கும் அதே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் செலவழிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாமல் வீணான நேரங்கள் கசிந்து ஓடிட்டே இருக்கும். அந்த கசிந்து போகிற தருணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணாலே
குறைந்தது ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும். அந்த 2 மணி நேரத்தை தியானத்திற்காக, மனக்காட்சி பயிற்சிக்காக, புத்தகங்கள் படிப்பதற்காக, உங்களை பற்றி உயர்வாக பேசுவதற்காக, முதல்ல சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட பேசுங்க. எப்பெல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறீங்களோ கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை கழுவிட்டு, முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நீங்களே கை கொடுங்க, புன்னகை புரியுங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. ஒரு கப்பு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். ஔவையார் சொல்றாங்க, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு. அந்த காலத்துல காசு இல்லை, எப்படியாவது கடன் வாங்கியாவது பிச்சை எடுத்தாவது படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல பணத்துக்கெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு புத்தகத்தோடைய விலை 300 ரூபாயா 500 ரூபா இருக்குமா, ஒரு வேளை சாப்பிட போனாலே 4 பேர் சேர்ந்து சாப்பிட போனாலே அந்த விலை வந்துடும். அதனால இப்போ புத்தகங்கள் படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கோ பணத்துக்கு பிரச்சனை இல்லை, நேரத்துக்கு தான் பிரச்சனை. நீங்கள் நேரத்தை பிச்சை எடுத்தாவது உங்களை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு இன்றைக்கி இந்த புத்தகத்தை எப்படியாவது படிச்சிடணும், இல்லை இந்த கோர்ஸை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு உக்காரிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, டே 6 மணி ஷோ புக் பண்ணிட்டுமா, ரெடி ஆயிரு, நான் வந்துடுறேன், இன்னைக்கு போயிட்டு வந்துடும், செம்ம படம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அட இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், படம் தான் முக்கியம், நம்ம தலைவனுடைய படம் இன்னைக்கு வந்திருக்குது, அதை போய் பார்ப்போம், அதுவும் ஃப்ரீ டிக்கெட் வேற, போய் பார்த்துட்டு வந்துடும்னு கிளம்புவோம். அப்படி பண்ணாமல் அந்த படத்தை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு நல்ல முடிவு இன்றைக்கி விட்டிங்கன்னா நாளைக்கு அப்படியே தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய நல்ல பழக்கங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் முடிவு பண்ணுங்கள், இன்னையிலேருந்து 24 மணி நேரத்தில் தேவையில்லாமல் நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் கத்தரிச்சுட்டு வாழ்க்கைக்கு பயன் தர விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பேன், பயன் தரக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும்தான் நேரம் செலவிடுவேன்னு முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய மனம் கண்டிப்பாக ஒரு மந்திர சாவியாக மாறியே தீரும். இந்த புத்தகத்தில் சொல்லாத ஒரு டிப் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா, ஆனால் புதுசாக பார்க்குற ஒருத்தருக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும். நன்றியுணர்வு. நீங்கள் எந்த அளவுக்கு நன்றியுணர்வோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு அதிகமாகும். ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு 5 நல்ல விஷயங்களை நினச்சி நன்றியுணர்வை எழுதிட்டு நன்றியுணர்வை ஃபீல் பண்ணிட்டு தூங்குங்க. நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லையா, கண்களை மூடி நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய மனதுக்கு நெருக்கமானவர்கள் உயிரோடு இருக்காங்களா, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நைட்டும் காலையிலையும் இந்த 2 விஷயங்களுக்காகவாவது நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றி சொல்வதற்கு 1000 விஷயங்களை பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். மனசே நீ ஒரு மந்திர சாவி. இந்த புத்தகத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். அது என்னென்ன விஷயங்கள்னு குயிக்காக ஒரு சம்மரி சொல்லிடுறேன். முதல்ல, உயர்வான எண்ணங்கள். ஒவ்வொரு நாளும் உயர்ந்த சிந்தனைகளை மட்டும் சிந்திக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். 2வது, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி உயர்வாக மனக்காட்சியில் பாருங்கள். 3வது, ஒவ்வொரு நாளும் தவறாமல் தியானம் பண்ணுங்கள். தியானம்ங்கிறது 2 விதமான தியானம் இருக்குது, 2ஐயும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. இதை நான் சொல்லும்போது மறந்துட்டேன். ஒன்று வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான தியானம், இன்னொன்று வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான தியானம். அதாவது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியவே நிறுத்தி சமாதி நிலைக்கு போகணும் அப்படிங்கிற தியானத்தை பண்ணுறது ஒரு ரகம். இல்லை நம்ம இருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைக்கு போகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய தியான முறைகள் இன்னொரு ரகம். இது 2ஐயும் போட்டு குழப்பிக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. நீங்கள் ஒரு குடும்பஸ்த நிலையில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான தியானங்களை பண்ணணும். அதைத்தான் நாங்களும் ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துகிறோம். வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான தியான முறைகளை சொல்லிக் கொடுப்பது இந்த சேனலின் நோக்கம் அல்ல. இதற்கு நிறைய சேனல்கள் இருக்குது, ஆன்மீக ரீதியாக ஏகப்பட்ட சேனல்கள் இருக்குது. இவர் கேட்குறாரு, தன்னுடைய மனைவியை அம்மாவாக்கும் போது வராத ஆன்மீகம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும் போது மட்டும் வந்துடுது. கோயில் குளம் தியானம் தவனும் ஓடிடுறாங்க குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு. அப்படி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வித்தை. வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஆன்மீகத்துக்கு பின்னாடி, ஆன்மீகங்கிற போர்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அந்த தியானத்தை இவரும் வலியுறுத்துறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான தியானங்களை பண்ணுங்க. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் 2 நோட்டு போட்டு ஒன்றில் பாசிட்டிவான விஷயங்களும் இன்னொன்றில் நெகட்டிவான விஷயங்கள் அல்லது செயல்கள், வார்த்தைகள் எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. ஒரு நாள் 2வது புத்தகத்துக்கு 2வது நோட்டுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அடுத்தது, உங்களுடைய மனதின் மூலமாக அந்த பிரபஞ்ச சக்தி சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தவறாமல் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வோடு இருங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய மனம் எப்பேற்பட்ட துருப்பிடிச்ச சாவியாக இருந்தாலும் சரி, அது மந்திர சாவியாக மாறியே தீரும். உங்களுடைய
வாழ்க்கை எனும் அந்த பொக்கிஷ கோட்டையை திறந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் லா ஆஃப் மைண்ட் மேஜிக், இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட், மணி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். உங்களுடைய மனதின் மூலம் நீங்கள் விரும்பும் பணத்தையும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை அடையும் வழிகளையும் ரகசியங்களையும் சொல்லிக் கொடுக்கும் சிறு முயற்சி தான் இந்த சேனல். இன்னொரு அமேசிங் கான்செப்ட் அல்லது புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். நன்றி.